எஸ். ஸோ ஒரு ரீகேப் ஒன்று மறுபடியும் சொல்லிட்டு திருக்குறளினுடைய 13வது அதிகாரம் அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். பலே ஸோ வள்ளுவர் ஃபர்ஸ்ட் ஒரு 4 அதிகாரங்களில் இந்த கணபதி சாஸ்திரம் விட்டுட்டே சாரி 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 மன்னிக்கவும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் திருக்குறள். இப்போ யார் இந்த வாரம் யார் சொல்லணும்? சுபாஷினி சம்பத் அவகிட்ட தான் ஆரம்பிக்கலாம். வக்ரதுண்ட மகாகாயில் கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஆமாம், முதல்ல பிள்ளையார கவனிக்கணும். ஏன்னா ஆனானப்பட்ட சிவனே அச்சு எல்லாம் முறிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதனால நம்மெல்லாம் சாமானியம் இல்லை. அதனால ஓகே. ரொம்ப அதாவது ஃபர்ஸ்ட் திருக்குறளில் ஃபர்ஸ்ட் 4 அதிகாரங்கள் பாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு இதெல்லாம் சொன்னார். நீத்தார் பெருமை எல்லாம் சொல்லிட்டார் வள்ளுவர். அதுக்கப்புறம் இல்லறத்துக்குள்ள வரார். இந்த இல்லறம் அப்படிங்கிறது அன்பு செலுத்துறது தான் இல்லறம். அந்த அன்பு மிகுதியா செலுத்தணும். அந்த அன்பு அருளா மாறணும். அன்பு பெருகி பெருகி அது அருளா மாறணும். அது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு போற வழி. ஸோ இப்படி தான் அந்த அந்த காலத்தில் எந்த காலத்தையுமே நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்த வழி. ஸோ எல்லாரும் இல்லறத்தை வச்சு அந்த அன்பை நோக்கமாக வச்சு அதிலிருந்து துறவரம் போகணும் அப்படிங்கிறது ஒரு வழி. அந்த வழி அன்பு அப்படின்னு சொல்றது காலம் செல்ல 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 அது அருளா மாறும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இல்லறத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு தேவாரத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததை. சிவபெருமானையும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதையாக தான் ஒரு சுவாமியை தான் பார்க்குறார். ஸோ அம்பாளோட பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த சுவாமியே நம்ம அந்த சிவ குடும்பமாக பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லறத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அது துறவரத்துக்கு அழைச்சின்னு போகணும் அப்படிங்கிறது. அதனால அந்த 4 விதமான ஆசிரமங்கள்னு சொல்லுவா, வருணாசிரமம் அப்படின்னு சொல்லி. அதுலேயுமே சந்நியாசம்ன்றது கடைசியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் துறவரம், சந்நியாசம், இப்படி இருக்கு. ஸோ அன்பு அப்படிங்கிறது வீட்டிலிருந்து தொடங்கி அது சமுதாயம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுல வள்ளுவர் ரொம்ப கீனாக அது அதிகாரத்தை அடுத்தடுத்து செட் பண்ணிகிட்டே வர. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நல்ல கணவன், அதுக்கப்புறம் நல்ல மனைவி, அதுக்கப்புறம் நல்ல குழந்தைகள், இதெல்லாம் இங்கே அந்த வீட்டுக்குள்ள அன்பு நிரம்பி அது திரும்பி சமுதாயத்திற்கு தொடர்ந்து செல்லணும். அப்போ விருந்தோம்பல் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ அது விருந்தோம்பல் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, முகமலர்ச்சியோட எல்லாரையும் வரவேற்று, அப்புறம் இன்சொல் பேசி, நல்ல சொற்களை பேசி, அதுக்கப்புறம் அந்த அவர்கள் செய்த நன்றி உணர்வை நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுனால அந்தந்த சாப்டர்ஸ் அப்படி அப்படியே அதிகாரங்கள் அப்படி அப்படியே இருக்கு. இருந்தோம்பல், இனியவை கூறல், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நன்றி அறிதல், செய் நன்றி அறிதல் பார்த்தோம். ஸோ சமுதாயத்தில் நம்மளுக்கு ஒரு தொடர்பு வேணுமா அப்படின்னா இன்சொல் பேசுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு தெரியுது.
ஸோ விச் மீன்ஸ் சமுதாயம் உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சில கட்டுப்பாடுகளை அப்படி வள்ளுவர் அப்படி சொல்லின்னு வர்றார். அந்த கட்டுப்பாடுகள் தான் தர்மங்களாக இருக்குது, அறம் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது நன்றி உணர்ச்சி, நன்றி அறிதல் வரைக்கும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்றதுனால நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்தை சொல்கிறார். என்னதான் நீ வந்து, அதாவது தர்ம சங்கடம்னு சொல்லுவா இல்லையா, அது வந்து தர்ம சங்கடம்ன்றது வந்து ரெண்டு தர்மம் வந்து மோதுற போது கிடைக்கிற ஒரு சங்கடம் வந்து தர்ம சங்கடம். தர்மமும் அதர்மமும் ஓடுறதுனால அது வந்து தர்ம சங்கடம் ஆகாது. ஸோ தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு தர்மம், இப்போ இவன் வந்து எனக்கு பண்ணாத உதவியே கிடையாது, ஆனால் இவனுக்கு அகெயின்ஸ்டாக நான் ஒரு தீர்ப்பு சொல்லணுமா அப்படின்னு ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா, அப்போது ரெண்டு தர்மங்கள் வந்து எப்படி எப்படி வந்து கடைபிடிக்கப்படணும் அப்படின்றத வள்ளுவர் சொல்கிறார். நீ வந்து செஞ்ச நன்றியை மறக்காமல் இருக்கிறது நல்லது தான், ஆனால் சமுதாயத்தை வந்து ஒன்றா கூட்டிட்டு போனோம் அப்படின்னா நீ வந்து தர்மத்தை வந்து கடைப்பிடிக்கணும். அந்த தர்மம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நடுவு நிலைமையை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நடுவு நிலைமையை சொல்கிறார். என்னதான் நன்றியை நீ வந்து பெற்றாலும் சமூகம் உடையாமல் இருக்கணும், சமூகம் வந்து நல்ல வழியில் செல்லணும் அப்படின்னா சில விஷயங்களை கசப்பாக இருந்தாலும் அதை வந்து கடிவாளம் போட்டு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு வள்ளுவர் வந்து நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்தை அதுக்கு அடுத்து வைக்கிறார். சரி, நடுவு நிலைமை முடிஞ்சிச்சு. இதுவரை இப்போ நம்ம சீரியலில் இதுவரை அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் இருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்னா அடக்கமுடைமை. அடக்கமுடைமை அப்படின்னும் பொழுது அடக்கம் அப்படின்னா கம்முன்னு இருக்கிறது, அப்படியா? அடக்கமுடைமை அப்படின்னா என்ன? மாடஸ்டி. இன்னும் விரிவா பீத்திக்காம இருக்கிறது. என்னது பீத்திக்காம இருக்கிறதுன்னு? தற்பெருமை பேசாம இருக்கிறது. சரி, பணிவா இருக்கிறது. பணிவா இருக்கிறது. வெரி குட். முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் முன்னால வராம இருக்கு. சரி சரி. ஸோ காதல வாங்கிட்டாலும் வாங்காத மாதிரி இருக்கிறது. ஓ, அதுவும் அடக்கமா? இல்ல, வெளியில காமிச்சிக்காம இருக்கிறது. கரெக்ட். I have listened to that but I will not reveal it out. அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல அடக்கம் அப்படின்றது சும்மா, இப்போ இந்த அருணகிரிநாதருக்கு வந்து முருகன் சொன்னா நான் சும்மா இரு சொல்லற வாயே பேசாத கம்முன்னு அப்படின்னு, அது அடக்கமா அப்படின்னா இந்த இடத்துல அது அடக்கம் கிடையாது, அது சும்மா இருத்தல். அடக்கம்ன்றது வேற. அடக்கம் அப்படின்றது அதுக்கான எக்ஸாம்பிள், அதாவது ஏன் அடக்கமுடைமை வந்து ஃபஸ்ட்டு நடுவு நிலைமைக்கு அப்புறம் வருது அப்படிங்கிறத பரிமேலழகர் உரையில் தான் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மெய் மொழி மனம், மனோ வாக்கு காயம் அப்படின்னு சொல்லுவா. மனசு, உடம்பு, பேச்சு, வார்த்தை, இந்த மூணும் வந்து தீநெறிக்கண் செல்லாது அடங்குதல். அப்போ மெய் வாக்கு மெய், அது உடம்பு, வாக்கு, மனசு, இந்த மூணும் வந்து கெட்ட வழியில செல்லாம இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவோம், அடக்கம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ற. அப்போ கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மொத்தமா சும்மா இருக்கிறது, அதாவது அடக்கமுடைமை அப்படின்னா பொதுவில் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கம்முன்னு இருக்கிறது, நம்ம எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துலையும் கம்முன்னு இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அடக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மனசு, வாக்கு, உடம்பு, இது மூணுத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. கட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா தான் சொல்கிறத கேட்கணும், அது அந்த மூணும். இப்போ யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று தூண்டி விட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு துறவி இருந்தார், அவர் வந்து என்ன பண்ணார், அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், அந்த மாதிரி சுவாமி எங்களுக்கு கோபமே வராதுப்பா,
நிஜமாவே வராதா? வராதுப்பா. யார் என்ன சொன்னாலும் வராதா இப்படின்னு கேட்டுட்டே இருக்கான். வருமா வராதா? அவர் ஒரு ஒரு கட்டத்தில் அவர் என்ன எடுத்து, அதான் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாக சொன்னாராம். ஸோ அப்போது அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்குது. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை வந்து என்னதான் தூண்டி விட்டாலும் இந்த மனசு, வார்த்தை, செய்கிற செயல், உடம்பால் செய்கிற செயல், இதெல்லாம் வந்து அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படிங்கிறது தான் அடக்கம் அப்படின்னு சொல்கிறார். மனம், மெய், மொழி, இது வந்து தீநெறிக்கண் செல்லாது அடங்குதல். ஸோ நல்ல வழியில் போகிறதுனா இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கலாம். பட் அது வந்து கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தில் தன் சொல்கிறத கேட்குற அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த சமுதாய அன்பு, இந்த சமுதாயத்துக்கு அன்பு செலுத்துறதுக்கும் அடக்கமுடைமைக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்த கொஸ்டின் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து ஒன்றொன்னா சொல்லிட்டு வர போகிறார். அதாவது ஃபஸ்ட்டு அடக்கமுடைமை இருக்குது, இதுக்கப்புறம் ஒழுக்கமுடைமை இருக்குது, அதுக்கு அடுத்தடுத்த அதிகாரம். இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் டியூன் பண்ணுறதுக்கான, சமுதாயத்தில் டியூன் பண்ணுறதுக்கான விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஃப்டர் நடுவு நிலைமை அப்படின்றதுனால அடக்கமுடைமை அப்படிங்கிறது நடுவு நிலைமைக்கு அடுத்தது வச்சார். ஸோ அடக்கமுடைமை அப்படின்றது பேசாமல் அடங்கி கிடப்பது இல்லை. அப்போ தன்னை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது, அதுதான் அடக்கமுடைமை அப்படின்றது சொல்றார். இப்போ மனம், மொழி, மெய், இந்த மூணும் வந்து இயங்கணும். சும்மா வேலையை பார்க்காம இருந்தாலும் முடியாது. அப்போ மொத்தமா அடக்குன்னு சொல்லலை. அதனால தான் சொல்ற தீநெறிக்கண் செல்லக்கூடாது, கெட்ட விஷயத்துக்கு நோக்கி அது செல்லக்கூடாது அப்படின்னு. இதில் சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உடம்பால் ஒரு 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 குற்றத்தை செய்யறதுக்கு வந்து நம்ம பயப்படுவோம் ஜென்ரலாக. இப்போ வார்த்தையால் ஒருத்தரை வந்து ஏசுறதுக்கும் வந்து கொஞ்சம் பயப்படுவோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண மாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் இந்த மனசு வந்து அகேன் மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னதான் என்ன யாரை பற்றி என்ன நினச்சாலும் அது வந்து நம்மளை, அது யாருக்கு தெரிய போகிறது அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்குது. அப்போ மனசும் இந்த சைக்கிள் வீலும் ஒன்று. இந்த சைக்கிளில் ஸ்டாண்டப், அந்த பெரிய அந்த சைக்கிளில் சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு நீங்கள் அந்த பெடல் எப்படி சுற்றிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சுற்றிட்டு நீங்கள் அது கையை விட்டால் கூட அது சுற்றும். அப்படி மனசு அப்படியாம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறத விட்டுட்டாலும் அது எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நேரம் நினைக்கும். கரெக்டா? கரெக்ட். அப்போ அது வந்து தன் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போது மனசு நினைக்கணும், நம்ம நினைக்க முடித்த உடனே அது நின்றுடணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் அடக்கம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கெட்டதை நினைக்கிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அது இன்னும் அது அப்படியே தாட் போட்டு அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம நினைக்கிறது கூட நிப்பாட்டிடும், ஆனால் மனசு ஏதோ ஒன்று அது நினச்சிட்டே இருக்கும். அப்படி வந்து ஒரு நிப்பாட்டாமல் அது பாட்டு போயின்னு இருக்கு அப்படின்னா, இந்த கெட்டதை நினைக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, யோக சூத்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்னொரு நல்லதை நினைத்தால் இந்த கெட்டது மறந்து போகும். இது எங்கள் அம்மா கூட சொல்கிறது உண்டு. நான் கொஞ்சம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சும்மா கேட்பேன். இப்போ வந்து சொல்லுவா, இல்லை அவள் இப்போது ஏதோ வெடுக்குன்னு சொல்கிறான்னு நீ நினச்சிக்காத, ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளுக்குலாம் நிறையா நல்லது பண்ணியிருக்கா, அதை நினச்சிப்பாரு அப்படின்பா. ஸோ அந்த மாதிரி அந்த நல்லதை நினச்சேன்னா அந்த கெட்டது ஆட்டோமேட்டிக்காக மறைந்து போகும் அப்படிங்கிறது வந்து தெரியறது. ஸோ அது வந்து இதுதான் யோக பயிற்சியில் சொல்லிக் கொடுக்குறது. இப்போ சும்மா எக்ஸசைஸில் வந்து எல்லாரும் இப்படி அப்படின்னு சொல்கிறா, ஸோ அது கிடையாது. ஸோ அப்போது யோகம் அப்படின்னா அதுதான் உண்மையான யோகம். மனசை கட்டுப்படுத்துறது தான் யோகம்.
அதுதான் யோக பயிற்சி. ஸோ அப்போது இந்த மனசு, வார்த்தை, உடம்பு, இந்த மூணுத்தையும் கெட்ட வழியில் செல்லாமல் அதை பிடிச்சி வச்சுக்கிறது, அதுதான் கட்டுப்படுத்துதல், அதுதான் அடக்கம் அப்படின்னு சொல்லி தன்னை ஒருத்தன் எப்போ, அதாவது இது ஏன் நடுவு நிலைமைக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னா, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றமும் காணும். அப்போ மற்றவனோட குத்தத்தை பற்றி நீ ஆராய்ஞ்சு 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 நீ ஒரு தீர்ப்பு தர, அது நடுவு நிலைமை. அந்த மாதிரி தான் செய்த குற்றத்தையும் நீ இது பண்ணணும். குற்றம் பண்ணாத மனுஷன் இருக்கானா உலகத்திலே கிடையாது. கம்பராமாயணத்தில் கம்பர் வாலிவதைன்னு ஒரு படலத்தை கடவுளே எந்த தான் அவதாரம் பண்ணாலும் அவனும் இந்த இடத்துல ஒரு தவறி விடுகிறான். அப்போ நிர்குணமயமான பரபிரம்மே மனுஷ ரூபத்தில் இருந்தாலும் எப்போதாவது ஏதாவது ஒரு சின்ன தவறு அது அவங்களுடைய அந்த அந்த தாமச குணம் வெளியில் வரும்போது அது தெரியறது. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி காட்டுறதுக்காகத்தான் மகாவிஷ்ணு அந்த மாதிரி ஒரு லீலைகள்லாம் பண்ணியிருக்கார். ஸோ அப்படி அடக்கம் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இந்த மனம், வாக்கு, காயம், மனசு, வாக்கு, உடம்பு, இந்த மூணுத்தையும் அடக்குதல், கெட்ட வழி கண் செல்லாமல் அடக்குதல். அதனால மற்றவர்கள் குற்றத்தை நீ நடுவு நிலைமையிலிருந்து காண்கிறாய். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீ உன் குற்றத்தை முதல்ல பார்க்கணும். அது பார்த்து நீ அதெல்லாத்தையும் அடக்கணும். அதனால அதாவது கெட்ட வழியில் செல்லாமல் உன் வார்த்தைகள் இருக்கணும், கெட்ட வழியில் இல்லாமல் உன் உடம்பு இருக்கணும், கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் உன் மனசு இருக்கணும். இதெல்லாத்தையும் நீ எலிமினேட் பண்ணணும். பண்ணினேன்னா அதுதான் அடக்கமுடைமை. அப்படின்றதுனால நடுவு நிலைமை அதிகாரத்துக்கு அடுத்தது அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தை வச்சிருக்க. இது அடக்கமுடைமை ஏன் நடுவு நிலைமைக்கு அப்புறம் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம ரொம்ப எல்லாருக்கும் இந்த ஸ்கூலில் எடுத்த உடனே சொல்லிக் கொடுக்குற ஒரு அழகான ஒரு திருக்குறள், எனக்கு தெரிஞ்சு கற்க கசடருக்கு அப்புறம் அகர முதல எழுத்தெல்லாமுக்கு அப்புறம் திருக்குறள் சொல்லு அப்படின்னாலே சில பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இந்த குறள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அப்படின்ற திருக்குறள். எஸ், ஸோ இந்த திருக்குறள் பார்ப்போம், பார்த்துட்டு அதோட மீனிங் பார்ப்போம். அடக்கம் அடக்கம் அமரருள் உய்க்கும், அமரருள் உய்க்கும், அடங்காமை அடங்காமை ஆறிருள் ஆறிருள் உய்த்து விடும். உய்த்து விடும். அடக்கம் 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 அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். பலே, இன்னொரு தடவை. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இன்னொரு தடவை. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். பலே. ஸோ எஸ், அடக்கம் அப்படிங்கிறது அமரருள் உய்க்கும். இது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சு. அமரருள் உய்க்கும், அமரர் உள் அப்படின்னு பிரிக்கணும். தேவர்களுக்குள் ஒருவனாக நீ மாறுவாய் உன்னுடைய அடக்கம் இருந்ததுன்னா. ஆப்வியஸாக ஏன்னா அந்த ஒரு இது நம்ம சுப்பிரமணிய புசங்கத்தில் பார்க்க போகிறோம். அடுத்தது பிரம்மமும் நானும் வேறு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை. ஸோ அப்படி அந்த மனசை கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வார்த்தைகளை ஒழுங்காக பேசி உடம்புல செயல்களை ஒழுங்காக செஞ்சால் அது அடக்கம். அந்த அடக்கம் அமரருள் உய்க்கும். நீ அப்போ அந்த மாதிரி ஒரு அடக்கத்தை நீ உடம்புல நீ கொண்டு வந்த அப்படின்னா தேவர்களில் ஒருவனாக நீ திகழ்வாய் அப்படின்னு சொல்கிறார். அடக்கம் அமரருள் உய்க்கும். அடங்காமை, இப்போ வள்ளுவர்கிட்ட கேட்பான், அவன் அடக்கம் ஓகேன்ட்ட, அடங்காமல் இருந்தா என்ன பண்ண அப்படின்னு.
என்ன மாதிரி எவனோ ஒருத்தன் கேட்டிருக்கான் போல் இருக்கு. அதனால அடுத்தது கண்டினியூ பண்றார். அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். ஸோ ஆறிருள் அப்படின்னா ஆர் இருள். ஆர் அப்படின்னா மாறாத, ஆர் நிரம்பிய. இப்போ நிரம்பி இருக்கிற இருள்ல உய்த்து விடும், கொண்டு போய் விட்டுடும். அப்போ இந்த அமரருள் அப்படின்றதுக்கும் ஆறிருள் அப்படின்றதுக்கும் பிரித்து எப்படி பொருள் பார்க்கறது அப்படின்னா, ஆறிருளுக்கு ஒரே பொருள் தான், ஆர் இருள். ஆறுனா நிறைந்த, ஆர் மாறாத அப்படின்னு அர்த்தம். இருள் அப்படின்றது கெட்ட வழி, ஆர் தீமையான வழி. ஆர் இந்த நரகங்களில் நரக விஷேடம்னு சொல்லுவார். அதாவது நரகங்களில் அது இருட்டாக இருக்கிறதே ஒரு நரகமா. அப்படிப்பட்ட இருளில் கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்றார். இப்போ இப்படிப்பட்ட திருவள்ளுவர் சனாதனி இல்லைன்னு சொன்னால் அது இவாள்லாம் ஒழுங்காகவே படிக்கிறது இல்லை திருக்குறளை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படி அடக்கம் அமரருள் உய்க்கும்னு சொன்னார். அமரருள், அமரர் உள், தேவர்களுக்குள் ஒருவனாக நீ இருப்பாய் அப்படின்னு சொல்றார். இந்த அமரருள்ன்றத அமரர் உள் அப்படின்னு பிரிக்கலாம், இல்லை அமர் அருள் அப்படின்னு பிரிக்கலாம். இதுதான் புது விஷயம், நம்ம இன்னைக்கு கற்றுக்கிறது இல்லை. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை யாரு, இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்லேயே கற்றுட்டோம். இப்போ அமர் அருள் அப்படின்னா, அமர் அப்படின்னா விரும்பி. இது அகேன் இதுக்கு எக்ஸாம்பிள் எங்க அப்படின்னா, தாரமர் கொன்றையும் சண்மகபாலையும் சாத்தும் அப்படின்னு அபிராமி அந்தாதியில் விநாயகர் ஸ்தோத்திரம் இருக்கு. தார் அமர் கொன்றையும், அந்த தாருன்ற ஒரு விஷயத்தை விருப்பத்தோடு கொன்றை மலர்களோடு சேர்த்து போட்டுன்னு இருக்கவர் அப்படின்னு வரும். அமர் அப்படின்னா விரும்பி, விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அருள் அப்படின்னா வீடு பேரு, வீடு பேரு அப்படிங்கிறது அருள். வீடு பேரு இஸ் நத்திங் பட் மோக்ஷம். ஸோ அடக்கம் அமர் அருள் உய்க்கும் அப்படின்னா, அடக்கத்தோடு இருந்தால் நீ விரும்பிய மோக்ஷம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அர்த்தம். ஸோ அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அப்போது அடங்காமை என்ன பண்ணும் அப்படின்னா, மோக்ஷத்தை, அதாவது மோட்சத்துக்கு கொண்டு போய் விடாது, உன்னை இந்த ஒரு இருளான நரகத்தில் கொண்டு போய் உன்னை விடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் இன்மை மறுமை. ஸோ அப்போ வள்ளுவர் எல்லாமே எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இங்கே நீ என்ன பண்ணால் உனக்கு மறுமையில் என்ன கிடைக்கும், அதாவது மோட்சம் கிடைக்குமா, என்ன கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல தமிழ் விசேஷமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, உய்க்கும் உய்த்து விடும், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் வள்ளுவர் மேலே உய்க்கும்னு போட்டார், இங்கேயும் உய்க்கும்னு போட வேண்டியதானே உய்த்து விடும்னு போட்டிருக்காரு அப்படின்னா, ரெண்டு பிறந்து விடும் அப்படின்னு இருந்தாலும் பிறக்கும்னு தான் அர்த்தம். ஸோ உய்த்து விடும் அப்படின்னாலும் உய்க்கும்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் அது ஒரு உரையில் சொல்கிறார். ஸோ அது இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் குறள், அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இது ஒரு 2 டைம்ஸ் சொல்லிடுங்க. பாலா, நீங்க சொன்னீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்போன்ட்டு, ஆனா இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டாளே. God bless you, pa. Thank you so much. நல்ல அழகா சொன்னேன். Thank you. So yes, so இந்த குறளை ஒரு 2 டைம்ஸ் சொல்லிடுங்க. நம்ம அடுத்து சுப்பிரமணிய பூஜங்கம்க்கு போகலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இது நேஷனல் குறளா மாத்தணும், அப்பதான் கொஞ்சம் எல்லாரும் அடங்குவாங்க. கண்டிப்பா. எஸ். ஸோ இது அடக்கமுடைமை அதிகாரத்தினுடைய முதல் குறள். அடுத்தடுத்த குறளில் எப்படி, அதாவது இந்த ஃபஸ்ட்டு குறள்லேயே இவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் வள்ளுவர்.
அடுத்தடுத்து குறள் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கும் தெரியாது, அடுத்த வாரம் படித்தாதான் எனக்கும் தெரியும். பார்த்து படிச்சுட்டு நம்ம வந்து நாலேஜ் ஷேர் பண்ணிப்போம். எஸ். ஸோ நாராயணிய ஸ்லோகம் இது வந்து ஐ கெஸ் இன்னைக்கு 11 பேர் இருக்காளா கிளாஸில்? இருக்காளே. ஸோ எல்லாரும் A to Z எல்லாரும் அப்படியே ஒரு தடவை சொல்லிடலாம். பாலாஜி உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணும். எஸ் பாலு, நீ உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா ஒரு தடவை சொல்லிட்டேன்னா 11 Yes. தடவை. அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே த்வமித்தமுத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. அடுத்தது கௌரிஜி. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्थापितपद्मयोगिनि अनन्तभूमा मम योगराशिं निरुन्धि वातालय वास विष्णु. மம ரோகராசி. मम रोगराशि. எஸ். எனக்கு அந்த லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் படிக்கிறீங்களா? ஏன்னா என்னோட இதில் ஒழுங்காக வர மாட்டேங்குது, மாறி மாறி இருக்கா எல்லாரும் ஆல்ஃபபெட்டிக்கலாக. நான் பண்றேன். ஓகே, நான் சொல்லிட்டேன், கௌரியும் சொல்லிட்டார். பூனமா. நமஸ்காரம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே மித்தமுக்தாபிதபத்மயோனிஹி அனந்த பூமா மமரோகராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. விருஜாமா. अस्मिन् परात्मन् ननु पात्मकल्पे त्वमितमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमा मम रोगराट्टिं निरुन्ति वादालय वास विष्णु. अस्मिन् परात्मन् ननु पात्मकल्पे त्वमितमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमा मम रोगराट्टिं நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. தேங்க்யூ மேம். கோடி தனிகாச்சலம் சார். பூர்ணிமா யார் சார்? ஓகே, பூர்ணிமா. அஸ்மின் பராத்மன் நனு பாத்மகல்பே த்வமித முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோக ராஷம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணவே. अस्मिन् परात्मन् ननु पात्मकल्पे त्वमितमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धि वादालय वास विष्णवे. விஷ்ணு. वास विष्णु. டாக்டர் உங்க பேஷண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து வச்சு படிக்கிறேன் போல. Thank you, sir. லதா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். பராத்மன் அனுபாத்மகல்பே துமித்தமுத்தாபித பத்மயோனிஹ அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே துமித்தமுத்தாபித பத்மயோனிஹ அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. மைத்திலி. எஸ் மாமி. நான் சொல்றேன், தப்பா இருந்தா சொல்லித்தாங்க. எஸ். அஸ்மின் பராத்மன் பாத்மகல்பே மிதமுதாபித பத்மயோகினி அனந்த பூமா மம ரோகராக்ஷ்மி நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. நான் ஒரு தடவை சொல்றேன், கூட சேர்ந்து சொல்றேன். அப்படியா? அஸ்மின். நான் ஃப்ரெண்டோட அஸ்மின். அஸ்மின். சரஸ்வதி. அஸ்மின். அஸ்மின் பராத்மன் நனு பாத்மகல்பே பாத்மகல்பே எஸ்
துவமித்த தொமித்தம் உத்தாபித. துவமித்த முக்தாபித. அது சேர்த்து சொல்லி தொமித்த முத்தாபித அப்படின்னு சொல்லுவோம். துவமித்த முக்தாபித பத்மயோனிஹி. பத்மயோகினிஹி. யோனிஹி. யோனி பத்மயோகினி. யோனிஹி. பத்மயோனிஹி. அனந்த பூமா. அனந்த பூமா. மம மம ரோகராஷிம். ரோகராக்ஷிம். ராஷிம். ராஷிம். நிருந்தி. நிருந்தி. வாதாலய வாச விஷ்ணு. எஸ். Thank you, ma'am. Saraswati, yes, ma'am. Namaskaram. Namaskaram. Asmin paratman anupadma kalpe tvamikta muktabida batmayonihi ananta bhuma mamaroha rakshim nirunti vadale vasa vishnu. Asmin paratman anupadma kalpe tvamikta muktabida batmayonihi ananta bhuma mamaroha rakshim nirunti vadale vasa vishnu. இதத்துல ஒரே ஒரு அப்டேட். ராஷிம், ரோக ராஷிம். ராஷிம் இல்ல, ரோக ராஷிம். Rashim, okay. Mama roga rashim. Correct. Thank you, ma'am. Thank you. Shikala, ma'am. நமஸ்காரம். Namaskaram. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालयवास विष्णु. Thank you, ma'am. Savitri Shankar, ma'am. Okay, silent. வரேன். வரேன். நமஸ்காரம். சொல்லலாமா? சொல்லுங்க, ma'am. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवादालय वास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवादालय वास विष्णु. ಧನ್ಯವಾದಗಳು. ಎರಡು தானம்மா? ஓகே மேம். அடுத்து சாய் லட்சுமி மாமி, இவளோட அஸ்மின் பராத்மா ஜபம் முடியும். ரைட் மா, थैंक यू. சொல்லட்டுமா? சொல்லுங்க. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோக ராஷிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோக ராக்ஷிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. Thank you, ma'am. பாலு. எஸ். அடுத்தது வந்து யார் சொல்லணும்? ஸ்ரீமதி மாமி வந்து சுப்பிரமணிய பூஜங்கமுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்ரீமதி மாமி. எஸ். இருக்கேன். மாமி ஃபர்ஸ்ட் 2 ஸ்லோகம் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் we'll go to the 3வது ஸ்லோகம். ஓகே. सदा बालरूपापि विघ्नाति हन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्याम् विदीन्द्रादि मृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः. அடுத்தது न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यम्. हिदेका षडास्या हृदि द्योतते मे मुखानिस्तरन्ते गिरश्चापि विचित्रम्. பலே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் விநாயகரை பற்றி சொல்கிறார். விநாயகர் வந்து என்னதான் சின்ன வடிவாக இருந்தாலும் அவர் வந்து பண்ணுற காரியம் வந்து பெரிய காரியம். தடைகள்லாம் மலையாக குவிச்சனா அதை போய் வந்து அழிச்சுன்னு இருக்கார். அதுக்கப்புறம் யானை முகமாக இருந்தாலும் சிங்கங்கள்லாம் வந்து பூஜை பண்ணுறதாம்.
அப்புறம் பஞ்சாசிய மான்யா அப்படிங்கிறதுக்கு பரமசிவனும் வந்து பூஜிக்கத்தக்க ஒரு ஸ்வரூபமாக இருக்கார். அப்புறம் பிரம்மா இந்திரன் முதலியவர்கள் எல்லாரும் அடைக்கலம் யார்கிட்ட புகுறாரோ அவர் இந்த கணேசர்னு பெயர் வச்சுருக்கிறவர். அவர் வந்து எனக்கு விதத்தாம் ஸ்ரீயம் விதத்தாம் மங்களங்களை உண்டு பண்ணட்டும். ஸ்ரீயம்னா ஜென்ரலாக வந்து மீனிங் என்னன்னா செல்வங்கள். ஆதிசங்கரருக்கு என்ன செல்வம் வேண்டி கிடக்கு அவர் அப்படின்னா அவர் வந்து அவருக்காக வேண்டலை, நம்மெல்லாம் சொல்லணுன்றதுக்காக அவர் வேண்டியிருக்கார். ஸ்ரீயம் விதத்தாம் அப்படின்னும் பொழுது ஸ்ரீயம்னும் பொழுது அவர் முக்கியமாக கருதுகிற செல்வம் மோட்சமாக இருந்திருக்கலாம். அதனால் அவர் வந்து விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாணமூர்த்தி மே ஸ்ரீயம் விதத்தாம், எனக்கு அந்த மங்களங்களை தரட்டும், கல்யாண மூர்த்தியாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்கிறார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு வார்த்தைகள் தெரியாது, எனக்கு அதுக்கான அர்த்தங்கள் தெரியாது, எனக்கு வந்து ஒரு 4 வரியில் ஸ்லோகம் எழுதணுமா அதுவும் தெரியாது, ஒரு கத்தியமாக ஒரு வச்சனமாக சொல்லணுமா அதுவும் தெரியாது எனக்கு எப்படி. ஆனால் வந்து முகான் நிஸ்ஸரந்தே கிரகனா வார்த்தைகள் வந்து எப்படி வருது அப்படின்னா ஃப்ளோவாக தான் வாயிலேருந்து. ஸோ அது எப்படி எதனால ஃப்ளோ ஆகுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சித்திரம் எப்படி வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு நான் யோசிச்சா என் மனசுக்குள்ள சிதேகா ஷடாஸ்யா ஹிருதி தியோதத்தே, மனசுக்குள்ள ஒரு 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 ஒளி வருதான். இந்த 6 முகம் வந்து தோண்டி அது வந்து ஒளியாக பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசத்தினால எனக்கு வந்து வார்த்தைகள் வந்து ஃப்ளோ அப்படியே வந்து விழருது அப்படின்னு சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்து 3வது ஸ்லோகம். மயூராதிரூடம். சொன்னேல இல்ல அடுத்தது யாரு உங்க கூட சொல்லணுங்கிறதுக்கு சொன்னேன். சுபாஷினி அவ வந்து எனக்கு சரி உண்ணாமலையாவா சொல்லணும் மாமி இருக்கல. எஸ் உண்ணாமலை மேம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். மயூராதிரூடம் மகாவாக்யகூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்தகேகம் மயூராதிரூடம் மகாவாக்யகூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்தகேகம் மயூராதிரூடம் மகாவாக்யகூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்தகேகம் மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். இந்த மகாதேவ பாலம்னா குழந்தை, பாலம்னா காப்பாத்துறது. ஸோ அந்த பாலம் இது வந்து பார்த்துக்கணும். மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். எஸ். மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். எஸ். மயூராதிரூடம் மகாவாக்யகூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்தகேகம். மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். எஸ். சூப்பர். இது ஒரு தடவை சொல்லிடுங்க ஃபுல்லா.
मयूरादिरूढं महावाक्यकूटं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम्. வேலை சூப்பர். ஸோ இப்போ मयूरातिरूढं महावाक्यकूटं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम्. வேலை. ஸோ மயூர அதிரூடம் அப்படின் பொழுது இந்த ஸ்கந்த புராணம் ஸ்கந்த உபனிஷத்துக்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, மயில் வேற வேதங்கள் வேற கிடையாது அப்படின்னு சொல்றது. மயிலும் வேதங்களும் ஒண்ணு. ஏன் அந்த 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 ஒரு விஷயத்த சொல்றா அப்படின்னா, வேதத்தினாலேயே அறிய முடியாத பரம்பொருள் இந்த பரபிரம்மம் முருகன். அந்த முருகன் அட்லீஸ்ட் அவனை தாங்குற எதுவாவது நம்ம பாக்கியத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதங்கள்ல என்ன பண்றதா, ஒரு மயில் வடிவெடுத்து அது முருகனுக்கு வாகனமா மாறுறதா அப்படின்னு ஒரு வியூ இருக்கு. ஸோ மயில் இன்னொன்று எப்படி அப்படின்னா, நம்ம சூரசம்ஹாரம் பண்ணும் பொழுது அந்த சூரபத்மன் ஒரு மரத்தின் வடிவில் இருக்கான். அவன் மேலே இந்த வேலை எரிஞ்சு அது மயிலும் சேவலுமா ஆறுது அப்படின்னு சொல்லி ஒரு கதை, இன்னொரு ஒரு லெஜெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மயூர அதிரூடம் அப்படின்னும் பொழுது வேதங்கள்னால ஸ்துதி பண்ணி இந்த வேதங்களுக்கு ஒரு பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறவர், இந்த வேதங்களே அறிய முற்படும் பிரம்மமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி மயூராதிரூடம். அதுதான் அந்த மயூரம் அப்படின்னா மயில். இந்த மயில் மேலே ஏறி அதிரூடம் அப்படின்னா ஏறி அமர்ந்து சஞ்சரிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ மகா வாக்கிய கூடம். இங்கே மகா வாக்கிய அப்படின்றதுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும். ஸோ இந்த ஸ்லோகத்தை பார்த்தேன் அப்படின்னா ரெண்டாம் விபக்தி அப்படின்ற இந்த விபக்தியில் எழுதியிருக்கிற ஸ்லோகம். மயூரத்தில் அமர்பவரை, மகா வாக்கியங்களின் ரகசியமான பொருளாக இருப்பவரை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட தேவரை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டாம் விபக்தி. ஸோ இதில் மகா வாக்கிய அப்படின்னா மகா வாக்கியங்கள் அப்படிங்கிறது நத்திங் பட் 4 வாக்கியம் இருக்கு. அந்த 4 வாக்கியமும் என்ன சொல்றது அப்படின்னா, ஜீவனும் பரபிரம்மமும் ஒன்று, இந்த ஜீவனும் பிரம்மாவும் ஒன்று. தமிழ்ல கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. இந்த அந்த கடவுள்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்கடைன்னு வரும். ஸோ அப்போ மனசுக்குள்ள கடந்து எவன் நிற்கிறானோ அவன் கடவுள். ஸோ எல்லாருக்குள்ளேயும் கடவுள் உண்டு அப்படின்றதுனால அதை போதிக்கக்கூடிய விஷயமாக இந்த மகா வாக்கியம், அந்த 4 மகா வாக்கியங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படிங்கிறது. அது என்னென்ன வாக்கியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்ஷண வாக்கியம் அப்படின்னு சொல்ற பிரஜானம் பிரம்மா, பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்ற வாக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா இருக்கிற விஷயங்கள். ஸோ உள்ளொளி, அதாவது மாணிக்கவாசகர் சொல்லுவார், உள்ளொளி பெருக்கி அப்படின்னு ஒரு இது வரும். ஸோ அப்போ அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஒளி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த ஒளி தான் பிரம்மத்தின் ஸ்வரூபமா. சித்து மனசுல இருக்கிற பிரகாசம், அந்த பிரகாசம் தான் பிரம்மம். அது பிரஜானம் பிரம்மா அப்படின்ற ஒரு வாக்கியம். அது லட்சண வாக்கியம். அது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்வரூப லட்சணத்தை சொல்ற ஒரு வாக்கியம்.
அது இந்த அதனால தான் எல்லாருக்கும் பூனல் போட்டு இந்த காயத்ரி மந்திரம் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி தேவதை. ஸோ அது வந்து எப்படின்னா பிரகாசத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குற ஒரு மந்திரம். என் மனசுக்குள்ள அந்த பிரகாசம் வரணும், அந்த பிரகாசம்தான் ஞானம், அந்த ஞானத்தை நான் அடையணும். அந்த ஞானம் வந்துடுத்துன்னா அது வந்து எனக்கு வந்து நல் வழியை அதுவே காமிக்கும் அப்படின்றதுனால அந்த பிரகாச வடிவாக தான் சொல்கிறார். ஸோ அதனால இந்த பிரகாசம் தான் பிரம்மா, அந்த மனசுக்குள்ள இருக்கிற பிரகாசம் அதுதான் பிரம்மா அப்படின்னு பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்ற வாக்கியம் பிரஜானம் பிரம்மா. இது ஒண்ணு. ரெண்டாவது பிரமாண வாக்கியம். பிரமாணம் அப்படின்னா என்ன? oath or something like that. Yes. Taking. அது ரெண்டாவது வாக்கியம் என்ன அப்படின்னா அயம் ஆத்மா பிரம்மா. ஸோ ஆத்மாவும் பிரம்மமும் வேறு இல்லை. ஸோ அந்த 4 வாக்கியமுமே அப்படிதான் வருது. ஆத்மாவும் பிரம்மமும் வேறு இல்லை அப்படின்னு பிரமாணம். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இட் செட்டிங் ஃபோர்த் பிரமாணம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது? பிரைம் மினிஸ்டர் ஓட் எடுத்துக்கிறாரு, அதுதான் பிரமாணம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஒரு ஓத் அது வந்து சொல்றது உறுதிமொழி. உறுதி, அந்த உறுதியா சொல்றது பிரமாணம், உறுதிமொழி. அந்த பிரமாண வாக்கியம் அப்படிங்கிறது அயமாத்மா பிரம்ம. ஃபர்ஸ்ட் பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம, இதுவும் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து வர வாக்கியம் உபதேச வாக்கியம், தத்துவம் அசி, நீயே அது, அதான் மீனிங். ஸோ அப்போ ஜீவன் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்ற உபதேச வாக்கியம் தத்துவமசி. ஸோ பிரஜானம் பிரம்ம, அதுக்கப்புறம் அயம் ஆத்மா பிரம்ம, தத்துவமசி, அதுக்கப்புறம் ஆரியா படம் நானே கடவுள். நான் கடவுளுக்கு என்ன சொல்வேன் சான்ஸ்கிரிட்ல? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி, அதான் 4வது வாக்கியம். அது பல வாக்கியம்னு சொல்லுவார். ஸோ அது வந்து மோட்சத்தை கொடுக்கறதுனால அந்த மோட்ச வாக்கியமா அது பலம், அதான் அந்த பலன், பலன் அதான் ரெண்டு ஒன்று தான். ஸோ அது வந்து மோட்சத்தை கொடுக்கும் வாக்கியம், நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி. ஸோ அப்படி வந்து இந்த 4 வாக்கியங்களின் மகா வாக்கிய கூடம்னா ரகசியம். ஸோ அந்த மகா வாக்கியங்களினுடைய ரகசியமாக இருப்பவர் எவரோ அவர். இதுக்கு தான் அந்த ஹரிஹர அபேத ஸ்துதியில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். பழுக்க காய்ச்சின ஒரு அயன் பால்லேருந்து எப்படி வந்து ஒரு ஸ்பார்க்கிள்ஸ் வருதோ, ஒரு ஸ்புலிங்காத்து, அந்த ஒரு ஸ்புலிங்கம் வருதோ வெளியில், அந்த ஸ்புலிங்கம் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தட் அயன் பால் விச் இஸ் அந்த ஜொலிக்கிற அயன் பால்லேருந்து வருது. ஸோ அப்போது அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது அந்த ஸ்புலிங்கம், அந்த அயன் பால் அப்படிங்கிறது பிரம்மம். ஸோ இந்த பிரம்மத்திலிருந்து தான் அது வருது. ஸோ இந்த பிரம்மம் வேறு இல்லை, அது வேறு இல்லை அப்படின்ற எக்ஸாம்பிள் ஹரிஹர அபேத ஸ்துதியில் கொடுத்தேன். ஸோ அதே எக்ஸாம்பிள் இங்கேயும் பொருந்தும். ஸோ அந்த 4 வாக்கியங்களும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஜீவன் தான் பிரம்மம், பிரம்மமும் நம்மளும் வேறு கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை சொல்கிற அந்த வாக்கியங்களினுடைய ரகசிய பொருளாக இருப்பவன் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்றதுனால இந்த 4 வாக்கியங்களுக்கும் பொருள், அந்த பொருளாக இருப்பவர் முருகன். ஸோ அப்போது ஞானிகள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா வேதாந்தம், இதுதான் வேதாந்தம். வேதாந்தம் என்ன சொல்கிறது அப்படின்னா வேதாந்தம் பேசாத பல்ல, 2 வேறு இல்லை, 2 ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். ஸோ அப்போது அத்வைத்தி, அத்விதீயம், ரெண்டு வேறு இல்லை, ஒன்று தான் அப்படின்னு சொல்லி, அதனால தான் வேதாந்த தேசிகர்லாம் என்ன பண்ணுவார் ஸ்ரீஸ்துதியில், எனக்கு காசு பணம்லாம் வேண்டாம், மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் பக்ஷ பீఠீம் மது விஜயினஹா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம். நீதான் ஸ்ரேயஸ்கான மூர்த்தி. மகாலட்சுமியை சொல்வார். ஸ்ரீயம் அசரணஹா, காசே வேண்டாம், எனக்கு காசு பணம் செல்வம் எதுவுமே வேண்டாம். ஸ்ரீயம் அசரணஹா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்.
நான் அது சரணடையவில்லை. ரொம்ப கம்பீரமாக சொல்கிறார். ஸ்ரீயம் அசரண ஸ்துவாம் சரண்யாம் பிரபத்தியே. நான் யார்கிட்ட போய் சரணடைகிறேன் அப்படின்னா உன்கிட்ட சரணடைகிறேன், நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிகிட்ட சொல்கிறார். இது தீட்சிதர் கிருத்தியிலையும் இருக்கும். ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் பஜாமி சதா பஜாமி. ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் சதா பாட்டா பாடினா தான் ஞாபகம் இருக்குது. ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் சதா பஜாமி ஹீனமானவ ஆசிரியம் தியஜாமி. ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் தான் வந்து சுப்ரீம். அது தவிர இருக்கிறவா எல்லாரும் ஹீனமானவர்கள், அவர்களை பற்றி நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். ஸோ இப்படி மகா வாக்கியத்தினுடைய ரகசியமாக பிரகாசிக்கிற பொருள் நீ முருகா. அப்படிப்பட்ட உன்னை பஜே. அடுத்து பஜே பஜே எல்லாத்துக்கும் மயூராதிரூடம் பஜே, மகா வாக்கிய கூடம் பஜே. அந்த பஜே அப்படிங்கிறது நான் பஜிக்கிறேன், அப்படிப்பட்டவரை பஜிக்கிறேன் அப்படின்னு. அடுத்தது மனோஹாரி தேகம். உன்னை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்க. எவ்வளோ அழகா இருக்க அப்படின்னா உபனிஷத்துக்கள்லாம் ஸ்திரீயா மாறி அவ மனசெல்லாம் நீ கொள்ளையடிக்கிற. அப்படிப்பட்ட அழகு முருகன். அந்த அழகு எல்லாரையும் கவர்றது, ஆண் பெண் எல்லாரையும் கவர்றது. அப்படிப்பட்ட அழகு உடையவன் நீ. அப்படி மனோஹாரி, மனசை கொள்ளையடிக்கிற ஒரு கொல்றான்பா அப்படிம்பால, அந்த கொல்றான், அந்த கொல்ற அந்த மனசு மனோஹாரி தேகம். அப்படிப்பட்ட உடம்பை உடையவர் தேகம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா சிவன் வந்து மன்மதனை எரிச்சாரா, அந்த மன்மதனுக்கு அருள் திரும்பி வந்து உருவம் கொடுத்தது வந்து அம்பாளம். அந்த மன்மதனே நீதானா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பாவனையில மனோஹாரி தேகம். அப்படிப்பட்ட எல்லாரையும் கொல்றையப்பா அப்படின்னு ஒரு அந்த முருகனை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அழகுடையவர் முருகன். அப்படி மனோஹாரி தேகம். மகச்சித்த கேகம். அடுத்தது மகச்சித்த, அதாவது மகான்கள்னால கேகம், மகான்களுடைய மனசுல சித்த, மகத்து சித்த கேகம். ஸோ மகான்களுடைய மனசுல சித்தத்துல கேகம் அப்படின்னா மகான்களுடைய மனசையே வீடாக வச்சுருக்கிறவர் கேகம் அப்படின்னு. ஸோ மகச்சித்த கேகம். ஸோ அப்படி மயூரம், இந்த மயில் மேலே வரவன் நீ, மகா வாக்கியங்களுடைய ரகசியமாக இருக்கிறவன், அழகான தேகத்தை உடையவன், மகச்சித்த கேகம், அதாவது மகான்களுடைய மனசுல வந்து வீடு குடிகொண்டு இருக்கிறவன். அப்படிப்பட்டவன் நீ. மகி தேவதேவம். மகி தேவர்கள் அப்படின்னா பூசுரர்கள். இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் வேதங்களை அத்தியாயனம் பண்ணிட்டு இருக்காளோ அவளை தான் மகி தேவதேவம் அப்படின்னு சொல்றார். பிரம்மத்தை அடைய விரும்பும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு தேவனாக விளங்குபவர். ஸோ அப்படி மகி தேவம். அதாவது பிராமணர்கள் வந்து பூஜிக்கக்கூடிய, பிராமணர்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் காஸ்ட். பிரம்மத்தை அறிய விரும்பும் அப்படிங்கிறது தான் அந்த உட்பொருள். ஸோ அப்படி இப்போ நம்ம பிறந்துட்டோன்றதால பிராமணராக இருக்கிறோமா அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ பிரம்மத்தை அறிய விரும்புபவர்கள் அவர்கள் தான் பிராமணர்கள். யார் யார் வந்து வேதங்களை வந்து படித்து சிறந்து விளங்குகிறார்களோ அவர்கள் தான் பிராமணர்கள். அப்படிப்பட்ட இதனால்தான் இன்னொரு சாஸ்திரத்தில் ஒரு வரி இருக்கு, பிராமணானாம் ருத்ரோ அதிதேவதா. யார் யார்கள் சிவனை வழிபடுகிறார்களோ, சிவ பூஜை பண்ணாதவன் பிராமணனே ஆக மாட்டான் அப்படின்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவர்கள் அவர்கள்னால அவர்களுக்கு தேவனாக விளங்குபவர் அப்படின்னு சொல்லி மகி தேவதேவம் அப்படின்னு மகி தேவதேவம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் மகா வேத பாவம். இந்த வேதங்களில் வந்து இந்த வேதம் அப்படிங்கிறது 6 பிரமாணங்களினுடைய ஒன்று. இந்த வேதம் அதில் வந்து பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம்,
அர்த்தாபத்தி, அனுபவாப்தி அப்படின்னு ஒரு 6 விதங்கள் இருக்கு. அந்த 6ல் சப்தம்னு சொல்றது வேதம். அந்த வேதம் எதை போதிக்கிறது அப்படின்னா பரபிரம்மத்தை போதிக்கிறது. அந்த பரபிரம்மத்தினுடைய சாரமாக, பாவமாக, அந்த வேத பாவமாக இருக்கிறவர் நீ அப்படின்னு சொல்லி மகா வேத பாவம், மகாதேவ பாலம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம அந்த ஹரிசரணம் சுரசரணம் ஹரிசரணம்னு ஒரு இது படித்தோம் ஹரிஹர அபேத ஸ்துதியில், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மகாதேவ பாலம் அப்படின்னும் பொழுது ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, மகாதேவனுக்கு குழந்தையாக இருக்கிறவர் அப்படின்னு ஒரு லிட்ரல் மீனிங், டைரக்ட் மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் என்னன்னா, மகாதேவோ அப்பி பாலஹா கதாச்சித் யஸ்ய. ஸோ அப்படி சொல்கிறார். அதாவது யார், எந்த மகாதேவர் இவருக்கு பாலனாக இருக்கிறாரோ, மகாதேவருக்கு இவர் அப்பாவா அப்படின்னு. ஆமாம், தகப்பன் சுவாமி முருகன் அப்படின்னு சொல்கிறோமே, சுவாமிநாத. இந்த ஸ்வம்னா சொத்து, சொத்தை உடையவர் சுவாமி. இந்த உலகத்தையே யார் சொத்தாக வச்சுருக்காரோ அவர் தான் சுவாமி. அப்படிப்பட்டவர் சிவபெருமான். சிவனுக்கு நாதனாக இருக்கிறவர், அதனால சுவாமிநாத அப்படின்னு அவருக்கு நாமம். அப்போது இந்த தத்துவம் அப்படிங்கிறத அறியாதவன் வந்து குழந்தையான் சிவன், அதை அறிந்தவன் வந்து அப்பாவான், அது முருகனா. அதனால தான் நம்ம அந்த பிரணவ உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து சிவன் வந்து குழந்தை பாலனாகவும் முருகன் வந்து அப்பாவாகவும் உட்கார்ந்துட்டு போதனை பண்ணுறார். அந்த ஒரு படலம் ஸ்கந்த புராணத்துலேயும் இருக்குது. ஸோ அப்படி மகாதேவோபி பாலகா எஸ் கதாச்சித் எஸ்ய. ஸோ அப்போது மகாதேவர் யாருக்கு பாலனாக இருக்கிறாரோ, இப்படி ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். மகாதேவ பாலம், மகாதேவனுக்கு யார் பாலனோ, குழந்தையோ, அப்படிப்பட்ட பஜே லோகபாலம். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த உலகத்தை காப்பாற்றாமல் இருக்கானா அப்படின்னா காப்பாற்றிகிட்டே இருக்கான். லோகபாலம், இந்த உலகத்தை காப்பாற்றுபவனை பஜே பஜிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ தியான ஸ்லோகம். இப்படிப்பட்ட ஒரு மூர்த்தியை மனசில் நினச்சிட்டு மயில் மேலே வர்றவன், மகா வாக்கியங்களுடைய அர்த்தமாக இருக்கிறவன், மனசை கொள்ளடிக்கிற ஒரு ஒரு உருவத்தை உடையவன், அப்புறம் மகான்களுடைய மனசே வீடாக வச்சுருக்கிறவன், எல்லாராலும் பூஜிக்கப்படுபவன், வேதங்களினுடைய சாரமாக இருக்கிறவன், சிவனை வந்து சிவனுடைய புதல்வனாக இருக்கிறவன், உலகத்தை ரட்சிப்பவனை நான் பஜிக்கிறேன், பஜே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்லோகம் இதோட முடியறது. ஸோ இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் ஒரு தடவை ஒரு ரிப்பீட் பண்ணிடுங்க. வில் கம்ப்ளீட் இட் வித் முருகனாந்தம் ஆஸ் யூஷுவல். ஸோ உண்ணாமலை மேம் சொல்லிட்டீங்க. ஸ்ரீமதி மாமி அப்படியே ஒன்று போயிடும். ஸ்ரீமதி மாமி. மயூராதிரூடம் ரூடம் மகாவாக்யகூடம் மனோஹாரி தேகம் மகாசித்த கேகம் மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். பலே சாய்லக்ஷ்மி மாமி. சொல்றேம்மா. மயூராதிரூடம் மகாவாக்யகூடம் மனோஹாரிதேகம் மகாசித்தகேகம் மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். பலே. அடுத்து சாவித்ரி மாமி. சொல்றேன் மேம். மயூராதிரூடம் மகாவாக்யகூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தகேகம் மஹீதேவதேவம் மகாதேவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். பலே சசிகலா மாமி. மயூராதிரூடம் மகாவாக்யகூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தகேகம்
महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम् सरस्वती मामी मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं मगचित्तकेहं महीदेवदेवं महावेदभावं महादेवपालं भजे लोकपालम्. भले लता मामी Thank you. मयूराधिरूढं महावाक्यगूढं देवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम्. पूर्णिमा मैम मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेयं महीदेवदेवं महादेवभावं महादेवबालं भजे लोकपालम्. भले गिरिजा मामी मयूराधिरूढ महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तकेहं महीदेवदेवं महावेदभावं भले महादेवबालं भजे लोकपालम्. भले 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 बालू मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम्. भले भले सुपर गौरी जी मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम्. भले வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஓகே, இப்போ நம்ம வந்து முருகன் ஆந்தமோட கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்களே பாடிங்களேன். ஒரு நிமிஷம். சிவகுக குமர பராச்சல பதியே சீரலை வாயுரை நாதா செந்தூ செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகம் முறை கண்டா செங்கதிர் மிக தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அரஹரோ